பழைய ஓய்வு திட்டம் அறிவித்தார்களா? பகுதி நேர ஆசிரியர்கள் பணி நிரந்தரம் செய்தார்களா? இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பை உருவாக்கி இருக்காங்களா? இந்த போதை மருந்து, கஞ்சா போன்ற போதைப் பொருட்களின் நடமாட்டத்தை ஒழிச்சிருக்காங்களா? 3 வயது சிறுமியிலிருந்து 80 வயது மூதாட்டி வரை இன்றைக்கு பாதுகாப்பற்ற சூழ்நிலை, வன்கொடுமைக்கு ஆளாகின்ற சூழ்நிலை. இந்த கொங்கு மண்டலத்திலெல்லாம் தோட்டங்களில், வீடுகளில் வயது முதிர்ந்தவர்கள் பல இடங்களில் கொலை செய்யப்படுகிறார்கள். அதில் கைது செய்யப்படுவதிலேயே பல பிரச்சனைகள் வருது. இன்றைக்கு காவல்துறை செயலற்று இருக்கின்றது என்பதுதான் உண்மை. யாரு அவங்க வெளியில தான் பேசுவாங்க. திருமாவளவனா இருக்கட்டும், அங்க போயிட்டு வந்தாரே தவிர காவல்துறை மீது என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்கிற